வெல்கம் பேக் கைஸ். பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபைனலி பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் ரீச் ஸ்டேஜ் வேர் ஐ திங்க் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ரிவ்யூ ஃப்ரம் ஹியர் ஆன். நம்முடைய வந்து ஒரு 30 டேஸை வந்து ஒரு நட்சல்ல சொல்லணும்னா பாரு பாருன்னு சொல்லி பார்க்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு பொண்ணு. நடிப்பு நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே வந்துடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். இவங்க 2 பேரையும் தாண்டி அங்க பார்க்கறதுக்கு வந்து ஹார்ட்லி 5, 10 மினிட்ஸ் தான் இருக்கு. இதுல என்னடா ரிவ்யூ பண்றது அப்படின்ட்டு விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வைல்ட் கார்ட் என்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜிஎஸ் வந்து ஒரு டாம், தூம், தூம், தூள் ஷோ ஒண்ணு பண்ணாரு. ஆ அதுக்கப்புறமும் திங்ஸ் சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தோணல. இன்னைக்கும் வந்து திங்ஸ் வந்து பாரு பாருன்னு தான் இருக்கு. மெலான் மெலான் தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஓ ஸோ இட்ஸ் டே 30 கைஸ். நவம்பர் 4. ஸோ என்ன டாஸ்க்னா ஹோட்டல் டாஸ்க்கு. நான் வந்து என்னுடைய கான்செப்ட் என்னன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவ்யூ இட் லைக் ஸ்டார்டிங்கில் என்ன நடந்தது எண்டு முடிய சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷோவை, இல்லைனா எங்கேயாவது கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லைனா யூ வில் கெட் டு நோ ஃப்ரம் அதர் பீப்புளுங்கிற மாதிரி. நம்ம வந்து ஒரு 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 சுத்தியலை எடுத்து டம்மு டம்மு டம்முன்னு தட்டணும்னு வச்சிங்களேன். பாரு வந்து சி எனக்கு வந்து ரொம்ப அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தது பாரு மாதிரி கேரக்டர் பார்க்கும்போது. ஏன்னா பிக் பாஸ் இஸ் சச் எ கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கேம். அதில் வந்து பாரு மாதிரி ஒரு கேரக்டரை உள்ளே விட்டு பைத்தியம் மாதிரி அது வந்து சுற்றிட்டு இருக்கும். பட் பைத்தியம் இல்லைங்கிற மாதிரி மற்ற கேரக்டர்லாம் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம உலகத்துலையும் பார்க்குறது, பிக் பாஸ்லேயும் தான். எதர் யூ ஸ்டே பேரிங் இட், ஆர் யூ கெட் அவுட், ஆர் நீ எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கெட் அவுட் பண்ணு, இல்லைனா திவாகர் கெட் அவுட் பண்ணு. ஸோ இந்த வழியில வந்து ஐ லைக் திஸ் கேம். ஸோ அந்த விஷயத்துல வந்து திவ்யாவுக்கும் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து வந்திருக்கவங்க எல்லாம் வெளியில என்ன கான்செப்ட் இருக்கோ பாரு மேல இருக்கிற அவர்ஷனை, திவாகர் மேல இருக்கிற அவர்ஷன் நினச்சிட்டு உள்ள போயிட்டு இவங்களெல்லாம் தூண் தான், இவங்களை வந்து பந்தான்னா தான் நம்மளை ஹீரோ ஆக்குவாங்க, அப்படி ஹீரோவா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போயிருக்காங்க. தட்ஸ் a ராங் மைண்ட் செட். நீங்களும் ஃபெலோ கண்டஸ்டன்ட்ஸ் தான். யூ ஹேவ் டு சி ஒருத்தவங்களுக்கு வந்து மைலேஜ் எடுத்து 30 டேஸா ஷோ கொண்டு போறாங்கன்னா, உங்களோட எய்ம் வந்து அந்த மைலேஜ் இல்லாம அவங்கள எப்படி டம்மி பண்றதுன்னு தான் பார்க்கணுமே ஒழிய, அவங்களுக்கு இன்னமும் வந்து எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாரி, இன்னமும் கொழுந்து விட்டு எரியிற மாரி, பார்வதிக்கும் திவாகருக்கும் இன்னும் 4 பேர் கிடைச்சாங்கடா என்டர்டெயின் பண்றதுக்கு அப்படிங்கிற மாரி, போனோனே அமித்த கூப்ட்டு, "வாங்க சார் ரீல்ஸ் பண்ணுவோம்" அப்படின்னார்ல அவரு. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நான் ரீல்ஸ் பண்ணுவேன். நீ ஒரு எக்ஸ்ட்ரா கண்டஸ்டன்ட். உனக்கு தான் இன்னும் கர்ணன் காலத்த நான் போட்டு காட்டல. அப்படிங்கிற மாரி அந்த ஆளு வச்சு செஞ்சான். அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஹோட்டல் டாஸ்க் வந்து இன்ட்ரஸ்டிங் டாஸ்க் என்னன்னா, வெளி கண்டஸ்டன்ட்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. நம்மளுடைய ஃபேவரைட் பிரியங்கா, தீபக், மஞ்சுரி அப்படின்ட்டு. இவங்களும் வந்து அவர்ஷன்ல தான் போயிருக்காங்க. ஸோ பேசிக்கலி 30 டேஸா வந்து விஜய் டிவிய வந்து வச்சு செஞ்ச பார்வ, விஜய் டிவி வச்சு செய்யறதுக்கு விஜய் டிவி ப்ராடக்ட்டையே அனுப்பிச்சிருக்காங்க. அப்படின்னு தான் தோணுது. பட் எவ்வளோ தூரம் வச்சு செய்வாங்கங்கிறது தெரியல. லெட்ஸ் see how it goes. இந்த ஹோட்டல் டாஸ்க்ல வந்து அவரே நம்ம பிக் பாஸே வந்து ரோல்ஸ்லாம் பிரிச்சு குடுத்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் எக்ஸ்பெக்டட். நீங்க வந்து இது வந்து 10 மார்க் கொஸ்டின்ஸ் இல்ல. 1 மார்க் கொஸ்டின் தான். பிக் பாஸே பிரிச்சாருன்னா எப்படி பிரிப்பாரு? திவ்யாவ வந்து மேனேஜரா போடு. நம்ம பார்வதிய வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா போடு. நம்ம திவாகரையும், வினோத்தையும் ஒரே டீம்ல போடு. அப்படிங்கிற மாரி தான். எவன்லாம் எந்தெந்த வேலையெல்லாம் என்னபடி செய்யலையோ, அந்தந்த வேலைக்கு அவன போடு அப்படிங்கிற மாரி போட்டு கனிய வந்து குக்கிங்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் இன்ட்ரஸ்டிங் மிக்ஸ். எனக்கு ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, சபரிய வந்து அந்த ஸ்டாட்யூவா போட்டது தான். சபரி கூட அப்படின்னு வேற ஏதாச்சும் கேரக்டர் குடுத்துருக்கலாம்னு தோணுது. அது தவிர வந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம் எனக்கு நெறைய ஹோப் உள்ள மனுஷன் இந்த சீசன்ல. அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து வினோத் அண்ட் விக்கர்ஸ் விக்ரம் வந்து நேச்சுரலாகவே வந்து ஹியூமர் பண்ணுற அளவுக்கு திறமை உள்ளவங்க தான் எனக்கு தோணுது. ஸோ விக்கர்ஸ் விக்ரம்க்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஹெட்டும் கொடுத்துருக்காங்க, சொல்ல ஸ்பெஷல் வாஷிங் அப்படின்ட்டு. அவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு இன்னும் முடிய. த பெஸ்ட் இஸ் நாட் எட் டு கம் அப்படின்னு, பெஸ்ட் இஸ் எட் டு கம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓரளவு பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பாருக்கு வந்து எனக்கு பிடிச்ச 2, 3 விஷயத்த சொல்றேன் பாருங்களேன்.
அந்த பாரு வந்து தேவையில்லாம மூக்க நுழைச்சு இத ஸ்பான்னு அவங்க மேனேஜர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கும்போது, அந்த ஸ்பால வந்து தலைவலி போகும், உடம்பு வலி போகும், அந்த வலி போனா காது வலி போகுமாமா. இட் வாஸ் அ ஸ்ட்ரெய்ட் ஷூட்டிங் கைஸ். அ வாய் அதுக்கு என்ன பண்ணணும்? வாய் கொஞ்சம் அமுக்கி வைக்கணும். அதுகிட்டலாம் சொன்னா கேக்குமா அது? நம்ம பாரு சார் அது. அது பாத்துரும் சார். அப்படிங்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்தாக்ஷரி ஒண்ணு நடத்துனாங்க. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தன நாமம்ன்னு தீபக் எடுத்து குடுக்க, அந்த பாட்ட வந்து நம்ம கனி பாட, அதுக்கப்புறம் வந்து ம் அதுக்கு வந்து நான் ஆணையிட்டால் ஐய்யய்யோ! எம்மா! ஆனா திவாகருக்கும், பாருக்கும் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லுவான். இந்த ஊர்ல 2 பேர் தான்டா வாழ முடியும். ஒருத்தன் பைத்தியம், இன்னொருத்தன் வந்து பைத்தியம்னு இருக்கிறது தெரியாம இருக்கிறவன் அப்டின்ட்டு. 2மே இந்த மாரி கேரக்டர் தான். அந்த மாரி கேரக்டர்ல அ திருந்தா ஜென்மங்கள் இருந்தாலும் நான் ஆணையிட்டாலும் கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்கே உன்ன நாமினேட் பண்ண மாட்டானுங்கம்மா. என்ன பண்றது? நான் என்ன நெனைக்கிறேன், இதெல்லாம் உல்டாவா யோசிக்கணும்னு நெனைக்கிறேன். ஒரு வாட்டி பார்வதிய கேப்டனா போட்டு வச்சு செய்யணும். அது எது சொன்னாலும் எதுவும் எவனும் கண்டுக்காம போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கங்களேன், நல்லாருக்கும். தட்ஸ் குட் ஹேவ் பீன் அனதர் குட் ஸ்ட்ராட்டஜி. ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. இவனுங்க வந்து நார்மலா தானே போறானுங்க. கியூசிக்கே கொண்டு போய் பார்வதி குடுத்த ஜாம்பவான்கள் தானே. மைலேஜ் எடுத்துக்கிற பொண்ணுட்ட போய் கியூசிய குடுக்குறானுங்க. சரி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு துஷார் வந்து டான்ஸ் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆம், அ அந்த பார்வதியோட டான்ஸ் வந்து மகா மட்டமா இருந்தது. விக்கல்ஸோட சில அட்டெம்ப்ட்ஸ் வந்து நல்லா இருந்தது. வினோத்தையும், வ திவாகரையும் சேர்த்து வைக்கிறன்ட்டு ஒரு பிரியங்கா ட்ரை பண்ணது நல்லா இருந்தது. சம் ஆஃப் த கூல் பாயிண்ட்ஸ். யூசுவலி இந்த ஹோட்டல் டாஸ்க்ல வந்து ஏதாச்சும் மைலேஜ் இருக்கணும் இல்லையா? இட் ஹேஸ் டு பி அ குரூப் டாஸ்க் இல்லன்னா காயின் டாஸ்க் இல்லன்னா ஸ்டார் டாஸ்க்கா இருக்கணும். இது ஸ்டார் டாஸ்க்கு. இந்த ஸ்டார் டாஸ்க்ல வந்து ஸ்டார் குடுக்க போறவங்க வந்து வந்திருக்க கெஸ்ட்டு. நிச்சயமா அவங்க வந்து விஜய் டிவி சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு குடுக்கணுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கு போகும். ஏன்னா திவ்யாவ வந்து இன்னும் 1 வீக் சேவ் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட எய்மா இருக்கும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஆ நெக்ஸ்ட் வந்து ம், அ நம்ம இப்ப இந்த ஸ்டார் கிடைக்கலன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகும்? இதுங்கெல்லாம் சும்மா விளையாடுற குரூப் அதெல்லாம். பாரு, திவாகர்லாம். எனக்கு ஸ்டார் குடுக்கல. நான் அது பண்ணேன், இது பண்ணேன்னு சொல்லிட்டு வேலைய ரிசைன் பண்ணிட்டு உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணுவானுங்க. நான் சிங்க்கா ஏதாச்சும் அவங்க பண்ணிட்டு இருப்பானுங்க. தட்ஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன் இன் நெக்ஸ்ட் 2 டேஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். அ அதுக்கப்புறம் வந்து இது நடந்தது. அ ஒரு பிராங்க் ஒண்ணு பண்ணாங்க. அந்த பிராங்க வந்து 1 ஹவர் ஷோல வந்து ஏன் வந்து எடிட்டர் வந்து நம்ம பிராங்க் அவங்க பிளான் பண்றதுலேருந்து காட்டி, இது பிராங்க்கு அதுக்கப்புறம் வந்து இது காட்டுறது, நமக்கு வந்து அஸ் அ வியூவரா எனக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் போயிடுச்சு. ஆ அஸ் அ வியூவரா வந்து அந்த பிராங்க்க காட்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த கன்ஃபெஷன் ரூம் போம்போது அது பிராங்க்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஆ இட் வுட் ஹேவ் பீன் பெட்டர்ன்னு தோணுச்சு. பட் ஓகே இது வயலன்ட்டா போனதுனால, சரி பசங்கள பயமுறுத்த வேணாம். டிஸ்க்ளைமர போட்டு யாரும் போன்னு இதான்ப்பா பிராங்க் பிளான் பண்றாங்க. இத பாருங்க அடிச்சுக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கன்ஃபெஷன் ரூம் கூப்ட்டு இது பண்ணேன் அப்படிங்கிற மாரி இருந்தது. அதுல வந்து பிரஜினோட ஒய்ஃப் வந்து சாண்ட்ரா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா, அவங்க குழந்தைகள பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாரி அடிதடி சண்டைலாம் குழந்தைங்க பார்த்தா, அப்பா இதில இன்வால்வ் ஆகுறாருன்னா, அதில ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மத்தபடி அ இந்த டாஸ்க் வந்து 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இட்ஸ் பி இன்ட்ரஸ்டிங் டு சீ த லைவ் புரோகிராம. ஸோ ஐ அம் பேக் டு பிக் பாஸ் கைஸ். பேக் டு யூடியூப். ஆஃப்டர் லாங் டைம் ஐ அம் சீயிங் கைஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தனும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கான். இஸ் இன்ட்ரஸ்டிங் கேரக்டர். ஸோ எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் ஷூட்டிங்கா பண்ணுவோம். We will do it. So tomorrow I will come up with my friend or I will do the review on my own. Day 31. Looking forward to it. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. டேக் கேர் கைஸ்.